ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஜோதிட கணிப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2025ஆம் ஆண்டானது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கிறது. ஸோ இதனுடைய பலன்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க கன்னிராசி நேயர்களா, இது உங்களுக்கான பதிவு தாங்க. இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இந்த பதிவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இந்த ஆங்கில புத்தாண்டானது பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. இந்த கன்னிராசி நேயர்கள் இந்த 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாத ஒரு காலகட்டங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நிமிடங்கள் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண பிரச்சனை ரீதியாகவும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையானது பார்த்திங்கன்னா ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொல்லலாங்க. கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசிக்காரங்க பேச்சாற்றல் மிக்கவங்க. அதேபோல் பேச்சிலேயே எல்லோரையும் பார்த்திங்கன்னா கவர்ந்து விடுவார்கள். இதுதான் அவங்களுடைய பெரிய பலமே அப்படின்னு சொல்லலாங்க. 2025இல் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களினுடைய பலன்படி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழிலில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். வியாபாரிகள் பார்த்திங்கன்னா லாபம் அடைவாங்க. உங்களுடைய உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. வேலையில் பார்த்திங்கன்னா உங்கள் மதிப்பானது கூடும். வேலையில் பதவி உயர்வு உங்களுக்கு பண பிரச்சனைகளை சமாளிக்கவும் உதவும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கேதுவின் பிடி விலகுவதனால உங்களுடைய வேலை தொழில் முன்னேற்றமும் அதன் மூலமாக நிதி நிலையில் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய மனைவியுடனான உறவுகள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் குடும்ப உறவை பராமரிப்பதில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த வருஷத்தில் பயணங்கள் அதிகரிக்க வாய்ப்புகளானது இருக்குது. வாகனங்கள் ஓட்டும் போதும் கூர்மையான பொருட்களை நீங்கள் கையாளும் போதும் கவனமாக இருங்க. விபத்து ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வாழ்க்கை துணையோடு உடல் நலங்களானது பார்த்திங்கன்னா கவலைக்குரியதாக இருக்கலாம். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில், அதாவது ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா யாரையாவது நீங்கள் சந்திப்பீர்கள். அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு புதுசாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொள்கையும் உதவாது. விவசாயத்தில் ஆர்வங்கள் இருந்தால் விவசாய வேலைகளுக்கு செலவுகளை பண்ணுவீங்க. கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள உறவுல பார்த்திங்கன்னா விரிசல்களானது வரலாம். தனிமை பெற்றோருக்கு நல்ல செய்திகளானது கிடைக்கலாம். இந்த நேரத்தில் கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கும். ஆனாலுமே இலக்கை அடையிறது கஷ்டம்தாங்க. அதேபோல் உங்களுடைய உடல் நலத்தை பார்த்திங்கன்னா கவனிச்சுப்பது நல்லது. இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகவும் காணப்படும். அதேபோல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய 2வது மாதத்தில் வேலையில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களும் கிடைக்கும். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்க. உங்களுடைய சேமிப்பிலையும் பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்துவீர்கள். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்களினுடைய விருப்பப்படி கல்யாணம் பண்ணுறவங்க கவலைப்பட தேவையில்லை. தொழில் அல்லது வேலைக்காக பயணம் பண்ண வாய்ப்புகளானது இருக்குது. உங்கள் திறமைகள் முயற்சிகள் மேலே நம்பிக்கை வைக்கிறது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா திடீரென்று உடல்நல குறைவுகளானது வரலாம். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அனுபவம் உள்ளவங்க கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா பெரிய நஷ்டத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திப்பீர்கள். நஷ்டங்களானது வரலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்யாண உறவு இன்னும் பலப்படும். கல்யாணம் ஆகாதவங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ணுவீர்கள். துணையோடு எங்கேயாவது பார்த்திங்கன்னா வெளியூரும் போகலாம். தொழில் சம்பந்தமான பயணங்களும் இந்த ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. தெற்கு திசை பயணங்கள் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளானது ஏற்படுங்க. அனுபவம் உடைய டாக்டரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையை நீங்கள் கேளுங்கள். அதேபோல் சிகிச்சைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு செலவுகளும் வந்து ஏற்படும். இந்த ஆண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையானது தொடருது அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமானது இந்த ஆண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்வித்துறையில் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நேர்காணலில் என்ன பேசணும்னு திட்டமிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளானது வரலாம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் புதுசாக ஏதாவது நடக்க வாய்ப்புகளானது இருக்குது. காதல் சம்பந்தமான ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்கலாம். அதேபோல் தொழிலில் இருக்கிற டென்ஷனை தீர்க்க இது ஒரு நல்ல நேரங்களாகவும் காணப்படும். உங்களுடைய காதல் வாழ்க்கை நிலையா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. குறுகிய கால பயணம் நல்ல பலனையை கொடுக்கும். மனநிலை நல்லாவும் இருக்கும். 2025ஆம் ஆண்டினுடைய வருஷத்தில் மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இருந்து பணமானது உங்களுக்கு வருங்க. மாணவர்களுக்கு கல்வித்துறையில் வெற்றியானது கிடைக்கும். காதலர்களுக்குள்ள உறவுகளானது பலப்படும். வாழ்க்கையில் சந்தோஷங்களானது அதிகரிக்குங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். நஷ்டங்கள் வர வாய்ப்புகளும் இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமான ஒருத்தரை சந்திக்கலாம். வேலையில் நல்ல ஒரு சூழ்நிலைகளானது இருக்கும். உடலில் சில மாற்றங்களும் தெரியுங்க. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்களும் கிடைக்கும். இந்த மே மாதத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்களானது அதிகரிக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சா அது வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க. பெரிய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா வேலைகளானது கிடைக்கலாம். உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையை வைக்க வேண்டும். காதல் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். காதலர்களுக்கு பிரிவுகளானது ஏற்படலாம். தொழில் சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாங்க. வேலையில் விருப்பம் இல்லாத வேலைகளை வந்து செய்ய வேண்டியும் இருக்கும். உடல் நலத்தை கவனிச்சுப்பது நல்லது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டினுடைய ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை தொழிலானது நல்லாவே இருக்குங்க. மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். வயசானவங்க உடல் நலத்தை வந்து பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டும். இந்த மாதத்தில் நிறைய பணமானது கிடைக்கும். அது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல முதலீடும் பண்ணுவீர்கள். ஒருத்தர் உங்களுக்கு பொருத்தமாக இருப்பாங்க. நல்ல துணையாக இருப்பாங்கன்னு தோணும். மாத கடைசியில் காதல் வரும். சில விஷயங்களில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காது. உடல் நலமானது சரியாகவும் இருக்கும். இந்த புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய காதல் வாழ்க்கை சம்பந்தமாக பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்க வாய்ப்புகளும் இருக்குது. நண்பர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகள் உதவும். பணவரவானது நல்லாவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உடல் மனம் ரீதியாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும். நண்பர்கள் ஒருத்தர் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வுக்கு கிடைக்குங்க. வேலை சம்பந்தமான விஷயங்களில் வெற்றியானது கிடைக்கும். உடல் நலத்தை கவனிப்பது நல்லது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமையுங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இல்லைன்னா பெரிய பிரச்சனையானது உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் இருக்கிற வயசானவங்க உடல் நலத்தை கவனிப்பது நல்லது. அதேபோல் உங்களுடைய வேலை, கல்வி, தொழில், காதல், உடல்நலம் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய திறமைகள் மேலே நம்பிக்கையை வையுங்கள். எல்லாத்துலேயுமே வெற்றியும் கிடைக்கும். பேச்சை கட்டுப்படுத்துவது நல்லது. வேலையில் நல்ல நண்பர்களும் கிடைக்கலாம். அதேபோல் சில விஷயங்களால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகவும் இருக்கும். ஆனால் வெற்றிகளானது உங்களுக்கு நிச்சயம் இல்லை. கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும். ராசி நேயர்கள் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கலாம். குடும்ப விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலம், தொழில் சம்பந்தமாக உடனே எடுக்கிற முடிவுகள் நல்ல பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க. வேலையில் வெற்றிகள் கிடைக்கிறது கஷ்டம். அதேபோல் கல்வி பயில்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி வெற்றியும் பெறுவார்கள். தொழிலில் நல்ல ஒரு ஒப்பந்தங்களானது கிடைக்க வாய்ப்புகளானது இருக்குது. துணையோட நல்ல நேரங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது செலவிடுவீர்கள். போனால் இந்த ஆண்டில் உங்களுக்கு தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். லாபங்களானது ஏற்படும். பாக்கிகளானது வசூலாகும். கேட்ட வங்கி கடன்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு கைக்கு வந்து சேரும். சிறு தொழில் நிறுவனங்கள் நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே கூடுதல் பணிச்சுமையினால் டென்ஷனுடனே வந்து பார்த்திங்கன்னா காணப்படுவீர்கள். நிலுவையில் உள்ள தொகைகள் அனைத்துமே வந்து சேரும். தொலைதூர செய்திகள் உங்களுடைய மனதிற்கு வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக காணப்படுங்க.
பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும், எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க. இந்த 2024ஆம் ஆண்டில் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது பாதிக்கப்பட்டது போலவே மீண்டும் இந்த புது வருஷத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் தான் பார்த்திங்கன்னா இதில் நிறைய காணப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.